எடுக்கணும். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பாடம் வசனங்கள் அமைப்பதற்கு இன்றியமையாத மிக முக்கியமாக கருதப்படுகின்ற மூன்று பகுதிகள். ஃபியல் என்றால் வினைச்சொல், அதுக்கு நாங்க பயனிலை என்று சொல்லுவோம். ஃபாயில் என்றால் அது பெயர் சொல், எழுவா என்று சொல்வோம். மஃபூலு பிஹியும் அது பெயர் சொல் தான், அது செயற்படு பொருள் என்று சொல்லுவோம். அப்ப தமிழ்ல உங்களுக்கு எது எழுவாய், எது பயனில்லை, எது செயற்படு பொருள் என்று தெரிஞ்சிருக்குங்களா? சரி, இப்ப முதலாவது நாங்க பார்ப்போம், ஃபியல் என்றால் என்ன? சரியா? அப்ப ஃபியல் என்றால் என்ன? உண்மையிலே ஃபஅல என்று சொன்னால் செய்தான் என்று கருத்து. ஃபஅல நாங்க சர்ஃப்ல எது எடுத்தாலும் ஃபாலையத்தை எடுப்போம். ஃபாலையை கொண்டுதான் சர்ஃபே படிக்கிறது. இங்க ஃபஅல என்றால் செய்தான். இந்த இடத்துல ஃபியல்ன்றது ஒரு அரபிலக்கண சட்டம். அது என்ன? பயனிலை. அல் ஃபியல்ன்றது பயனிலை. இந்த ஃபியல் பயனிலை வினைச்சொல்லாக இடம்பெறும். முதலாவது என்ன? வினைச்சொல் தான். பயனிலை எப்போதும் வினைச்சொல். அது அவங்களுக்கு தெரியும். ஒரு ஃபியல் 4 வகையான ஃபியல் இருக்கும்னா, ஃபியல் மாதி, ஃபியல் முபாரி, ஃபியல் முஸ்தக்பல், ஃபியல் அம்ர். அது என்ன? ஃபியல் மாதி என்றால் இறந்த கால வினை, பாஸ்ட் டென்ஸ். ஃபியல் முபாரி என்று சொன்னால் நிகழ்கால வினை, பிரசன்ட் டென்ஸ். அப்படிதானே? ஃபியல் முஸ்தக்பல் என்று சொல்றது ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்கால வினை. ஃபியல் அம்ர் என்று சொல்றது ஏவல் வினை, ஏவல் வினை. அம்ர் கட்டளை போன்று, ஓர்டர். இஸ்ஹப், இஃப்அல், உக்துப், அப்படி சொல்றது. செய், எழுது, உதுருஸ் என்று சொல்ல. அதுக்கு நீங்க சரப்புல நீங்க படிச்சிருப்பீங்க, ஃபியல் அம்ர் எப்படி வார் என்று சொல்லு. சரியா? ரைட். இப்ப இந்த இந்த பயனிலை வினைச்சொல்லாக இடம்பெறும். ஃபியல் மாதியாக இருக்கலாம், முதாரியாக இருக்கலாம், முஸ்தக்பலாக இருக்கலாம், அது ஃபியல் அம்ராவும் இருக்கலாம். உதுருஸ் அல் கிதாப. சரியா? உதுருசில் கிதாப. சரி, இப்ப நாங்க பேசிக் இதை பார்ப்போம். அதாவது வினைச்சொல் ஃபியல் மாதி. இதுல நீங்க சருப்புல விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். உதாரணமாக ஃபஅல என்பது மாதி தானே. ஃபஅல உங்களுக்கு தெரியும், 14 வகையான சர்ஃப் இருக்கு. ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, அப்படிதானே. அத முஅன்னஸ் எப்படி வரும்? காயிப்ல ஃபஅலத், ஃபஅலத் வரும். அப்ப இறந்த கால வினைச்சொல்லை பெண்பாலாக மாற்றுவதற்கு நாங்க தா, இந்த சக்தி தா சேர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஸஹப என்று சொன்னால் சென்றான். இறந்த கால வினைச்சொல்லை பெண்பாலாக மாற்றுறதுக்கு நாங்க இந்த தா மஃப்தூஹா சேர்ப்போம். தாவுத்தானி சல் மர்பூத்தானு நாங்க ஏற்கனவே படிச்சுக்கிறோம். அது பெண்பால் தான். அது ஒரு பெயர் சொல்ல பெண்பாலாக மாற்றுறோம். இறந்த கால வினைய ஸஹப ஸஹபத், தரஸ தரஸத், கதப கதபத். சரியா? ஓகே, இது முக்கியம். இந்த தா முக்கியம். ஏன்னா ஃபியல் ஃபாயில் மஃபூல் பிஹி வரக்குள்ள அதை பார்ப்போம், நான் கூட பார்ப்போம். சரியா? அதாவது எப்ப பார்ப்போம் சொன்னா, ஆண்பாலாக இருந்தால் ஸஹபன்னு நீங்க எழுதணும். பெண்பாலாக இருந்தேன்னு சொன்னால் ஸஹபத்துன்னு எழுதணும். ஸஹபத்துன்னு நீங்க போடாட்டி அது ஜும்லா பின்னதான். பேசக்கூடிய அங்கிட்டு இங்கிட்டு கூடலாம், குறையலாம், தம்மா ஃபத்வா கசராக்கள் மாறலாம். அது பிரச்சனை இல்லை. அப்படி எல்லாம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கலாம்ல அங்கிட்டு இங்கிட்டு ஆகலாம். ஆனா எழுத்து கிதாபாண்டு வருகின்ற போது இந்த பெண்பால் ஆண்பால் மிக முக்கியம். முஸக்கர் முஅன்னஸ் அஹம் முஷை. சரியா? அப்ப ஃபியல் முதாரி அது எப்படி? ஃபஅல யஃஅலு தஃஅல், அப்படி மாறும். சரியா? ஃபாயில் பெண்பாலாக இடம்பெற்றால் ஃபியலையும் பெண்பாலாக மாற்ற வேண்டும். இப்ப இதுதான் இந்த முக்கியமான 3 விஷயங்கள். அப்ப ஃபியல பெண்பால், அதாவது இங்க இந்த ஃபாயில் தான் தீர்மானிக்கும் ஃபியல் எப்படி வார் என்று சொல்லி.
விளைஞ்சா ஃபாயில் பெண்பாலாக முஅன்னஸாக இருந்தால் ஃபிஅல் பெண்பாலாக மாறும். உதாரணமாக ஸஹப முஹம்மதுன், முஹம்மத் சென்றான். ஸஹப ஃபிஅல், முஹம்மதுன்றது ஃபாயில். ஸஹபத் ஃபாத்திமத்து, ஃபாத்திமா சென்றாள். சரி, அப்ப ஸஹபத், அப்ப இந்த ஃபாத்திமா தான் அது முஅன்னஸ் தானே, ஸஹபன்றது ஸஹபத்தாக மாற்றிக்கிறது. அதான் சொல்லிக்கணும், ஃபாயில் பெண்பாலாக இடம்பெற்றால் ஃபிஅலும் பெண்பாலாக மாற்ற வேண்டும். இது இது மூன்று தான் ஃபியல் என்று சொன்னார். இதை விலை கவனிங்க. ஃபியல் வினைச்சொல்லாக இருக்கும். வினைச்சொல்லாக இருந்தால் நீங்கள் விலை கொண்டா சரி. என்ன, இறந்த கால, நிகழ்கால, எதிர்கால அல்லது ஏவல் வினையாக இருக்கலாம். மாதி, முபாரி, முஸ்தக்பல், அம்ர். இறந்த கால வினைச்சொல்லாக இருந்தால் அது தாக சேர்த்தோணும். அதே மாதிரி அங்களையும் சர்ஃப்ல நீங்க முதாரிய எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு தெரியும். பெண்பாலாக மாற்றுற விஷயங்கள் தெரியும். அதையும் ஒருமை, இருமை, பன்மை எல்லாம் பார்த்துக்கணும். ஜும்லா நான் கடைசிக்கு ஜும்லா ஃபேலியால என்ன செய்யணும்னு சொல்றேன். ஃபாயில் பெண்பாலாக இடம்பெற்றால் ஃபியலும் பெண்பாலாக மாறும். இதுதான் ஃபியல். இந்த மூன்று விஷயம் தான் ஃபியல் என்று. பயனிலை இப்படித்தான் இது. சரியா? இது இது அடிப்படையான விஷயம். இப்ப ஃபாயில பார்ப்போம். ஃபாயில்ன்றது என்ன, எழுவாயனா மேல ஃபாயில் என்றால் செய்தான், ஃபாயில் என்றால் அந்த செயலை செய்கின்றவன். அப்ப இங்க வந்து இது இஸ்மு ஃபாயிலா வந்து இருக்குது. ஆனா இது வந்து எழுவாய்னு சொல்லணும். பெரும்பாலும் ஃபாயில் வந்து பெயர் சொல்லாக காணப்படும். பெரும்பாலும் பெயர் சொல். சரியா? சரி, இதுல இன்னொன்று பாருங்க. ஃபாயில் ஆனது, இது முக்கியமான விஷயம். இந்த ஃபாயில் மஃபூல் பிஹி நாங்க எப்படி இனங்காணோம், இந்த அடையாளம் தான் எங்களுக்கு காட்டும். ஃபாயில் ஆனது ரஃபு பெற்று இடம்பெறும். ஃபாயில், அதாவது இன்னொரு வாயில சொன்னா அலாமத்துல் ஃபாயில். ஃபாயில் அடையாளம் என்னென்றால் ரஃபு. ரஃபு என்றால் என்ன, நக்கிராவாக வந்தால் தம்மத்தான், மாரிஃபாவாக வந்தால் தம்மு. ஃபாயில் அடையாளம் என்ன, ரஃப். அப்ப இந்த பெயர் சொல், சரியா, இந்த பெயர் சொல் வந்து நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி முதக்கராக இருக்கலாம், முஅன்னஸாக இருக்கலாம், முஃப்ரதாக இருக்கலாம், முஸன்னாவாக இருக்கலாம், ஜம் ஆகவும் இருக்கலாம், ஆக்கிலாக இருக்கலாம், கைரு ஆக்கிலாகவும் இருக்கலாம். ஆக்கில் என்றால் உயர்தினை, கைரு ஆக்கில் என்றால் ஆகிரமை. அது எப்படியும் வரலாம். பாய் பெயர் சொல் தானே. அது ஒரு நபருடைய பெயராக இருக்கலாம், அல்லது ஒரு இடத்துல பெயராக இருக்கலாம், எப்படியும் வரலாம். அப்ப இதுல மிக முக்கியமாக என்னன்னா பியல் ஃபாயில். சரியா? ஃபாயில் அடையாளம் ரஃபு தான், அது பெயர் சொல். இந்த நாங்க போட்டிக்கு இந்த ஓர்டர் மிக முக்கியம். வசனங்கள் அமைக்கின்ற போது அரபுல ஒன்று முதலாவது ஃபியல், செகண்ட் ஒன் ஃபாயில், அடுத்தது மஃபூல் பிஹி. இந்த ஓர்டர் முக்கியம். ஓர்டர் அங்கிட்டு இங்கிட்டு மாறலாம். சரியா? ஆனா நீங்க ஆரம்பத்தை படிச்ச போல இதுதான் ஓர்டர். முதலாவது பயனிலை, இரண்டாவது எழுவாய், ஃபியல் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஃபாயில், மூன்றாவது என்ன, அல் மஃபூல் பிஹி. இது நாங்க மிக சுருக்கமாக பார்க்கிறோம். இதுல இராபல நாங்க தீபா புகழ்ல நான் ஒன்று மட்டும் சொல்றேன். இராபம் மட்டும் கடைசி. மஃபூல் பிஹில செயற்படு பொருள். மஃபூல் பிஹினால என்ன, செயற்படு பொருள். அல்ல, இங்க உண்மையில மஃபூல் என்றால் செய்யப்படுகின்ற அந்த விடயம். இப்ப மஃபூல் பிஹினா நீங்க செயற்படு பொருள் வச்சோம். அதுவும் பெயர் சொல்லாக இருக்கும். ஃபாயிலும் பெயர் சொல் தான், மஃபூல் பிஹியும் பெயர் சொல். அது அடையாளம் என்ன, ஃபத்ஹா, ஃபத்ஹத்தான், அவ்வளவுதான். இந்த அடையாளம் தான் முக்கியம். இப்ப நாங்க தமிழ்ல இப்ப முகம்மது புத்தகத்தை வாசித்தான், அப்படித்தானே, முகம்மது புத்தகத்தை வாசித்தான். அப்ப நாங்க செயற்படு பொருள் எப்படி அடையாளப்படுத்துறோம் தமிழ்ல, புத்தகத்தை கடைசிக்கு ஐ வாரதுன்னா புத்தகத்தை, புத்தகத்தை வாசித்தான். அப்ப இங்க புத்தகம்ன்றதும் பெயர் சொல் தான், முகம்மதுன்றதும் பெயர் சொல் தான். சரா? அப்ப நாங்க எப்படி வித்தியாசப்படுத்துறோம் தமிழ்ல, புத்தகத்தை என்று சொன்னால் அது செயற்படுவது, முகம்மது என்று சொல்லி வந்தீங்குது அது வந்து எழுவன். அப்ப இங்க எப்படி அடையாளப்படுத்துறோம்னால் ஃபாயில் ரஃபு பெற்று வரும், தம்மத்தான் தம்ம. மஃபூல் பிஹி வந்து நஸ்பு பெற்று வரும். நஸ்புண்டா என்ன, ரஃபு, நஸ்பு, ஜர்ரு, மூணு இருக்குது. ரஃபு, நஸ்பு, ஜர்ரு. இது ஃபத்ஹ, ஃபத்ஹத்தான்.
நக்கிராவாக வந்தால் ஃபத்ஹத்தான், மாரிஃபாவாக வந்தால் மஃபூலும் பிஹி ஃபத்தஹ். இவ்வளவுதான் இந்த ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி. இது மூன்றும் தெளிவாக இருந்தால் சொற்கள் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், வினை சொல்லும் பெயர் சொல்லும் தெரியும் என்றால் எங்களுக்கு வேண்டிய வசனங்கள் அமைக்கலாம். ஃபியல் என்று சொன்னால் வசனத்துல ஆரம்பத்துல வரும், ஒரு வினை சொல்லாக இருக்கும், அல்ல ஆண்பால் பெண்பால நாங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். ஃபாயில வச்சுதான் நாங்க ஃபியலை மாத்துறது. சரியா? ஃபாயில் ஆண்பால் என்றால் ஃபியல் ஆண்பால், ஃபாயில் பெண்பால் என்றால் ஃபியலும் பெண்பால். அப்ப ஃபாயில் என்று சொன்னால் ஃபியலை தொடர்ந்து ஃபாயில் வரும், இரண்டாவது வரும், அடையாளம் நஸ்பு, தம்மத்தான் தம். மஃபூலும் பிஹி என்ன? ஃபாயிலை தொடர்ந்து மஃபூலும் பிஹி வரும், மூன்றாவது வரும், அது பெயர் சொல்லாக இருக்கும். அடையாளம் நஸ்பு, தம்மத்தான், சரி, ஃபத்ஹா ஃபத்ஹத்தன். சரியா? இப்ப நாங்க ஈராப் செய்யக்குள்ள சொல்லுவோம், எப்படி மர்ஃபூஉன் பித்தம்மா, மன்சூபுன் பில் ஃபத்ஹா, அப்படிதான் சொல்றது. ஃபாயில் மர்ஃபூஉன் பித்தம்மா, அதே போல மஃபூலும் பிஹி மன்சூபுன் பில் ஃபத்ஹா, அதாவது ஃபத்ஹாவை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டீர்கள், தம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டீர்கள். அப்ப நீங்க நல்லா விளைவிக்கோங்க. அலாமத்துல் ஃபாயில் ரஃபு, அலாமத்துல் மஃபூலி பிஹி நஸ்பு. நக்கிரா மாரிஃபா பார்த்துக்கோங்க. சரி, உதாரணம் ஒன்று பாருங்க. இப்ப கரஅத், இப்ப நான் இதுல ஹரக்கத்தை வச்சல பாருங்க. கரஅத் தாலிபு எப்படி இருக்குது? கரஅத் இப்படித்தான் வரும். கரஅத் தாலிபு அல் கிதாப, இதுதான் அடையாளம். கரஅத் தாலிபு, இந்த அடையாளம் மிக முக்கியம். இப்ப நீங்க எக்ஸாம்ல வந்து அடையாளங்கள் தஸ்கீல் அண்டம் வைக்க தேவையில்லை, இருந்தாலும் இதை விளங்கி இருக்கணும். கரஅத் தாலிபு அல் கிதாப, இந்த கடந்த காலங்கள்ல ஏராபுடைய சின்ன கேள்விகள் வந்து இருக்குது. சரியா? ஏராபு ஹாதிஹில் ஜும்லா, இந்த வசனத்துடைய இராப் என்னன்னு சொல்லலாம். அப்ப அதுல எது ஃபியல், எது ஃபாயில், எது மஃபூலு பிஹின்னு நீங்க சொல்லணுமே. அப்ப அப்படி சொல்லப்போல ஃபாயில் என்றால் மர்ஃபூஉன் பித்தம்மா, மஃபூலு பிஹி என்றால் மன்சூபுன் பில் ஃபத்ஹான்னு அங்க விட தந்தி. அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஃபியல் ஃபாயில் மஃபூலு பிஹி தெரியும்னா தான் அதை உங்களுக்கு செய்யும். அப்ப கரஅ ஃபியல், அத்தாலிபு ஃபாயில் எழுவாய், அல் கிதாப மஃபூலு பிஹி செயற்படுவார்கள். எப்படி மொழிபெயர்க்கிற? மாணவன் புத்தகத்தை வாசித்தான், மாணவன் தான் சொல்லணும். இப்ப இந்த வந்து இது தாலிப் தானே. இப்ப ஒரு மாணவன் புத்தகத்தை வாசித்தான் என்று சொன்னால் எப்படி சொல்லலாம்? சொல்லுவாங்க. ஒரு மாணவன் புத்தகத்தை வாசித்தான், யாரை சொல்லணும்? ஒரு மாணவன் புத்தகத்தை வாசித்தான். قرأ طالب الكتاب. قرأ طالب, நாங்க உடச்சே மொழி வாசிப்போமே சேர்த்தாம. قرأ طالب, சரியா? قرأ طالب அப்படி வரும். قرأ طالب الكتاب. அப்ப என்ன கருத்து? ஒரு மாணவன் புத்தகத்தை வாசித்தான். ஒரு மாணவன் ஒரு புத்தகத்தை வாசித்தான் எப்படி சொல்றீங்க? قرأ طالب முடியல. قرأ طالب كتابا. கிதாபன் அப்படி வந்தா சரி. قرأ طالب கிதாபன், வெரி குட். சரியா? قرأ طالب கிதாபன். அப்ப ஒரு மாணவன், அப்படி மொழிபெயர்க்கின்ற போது அது வித்தியாசமாகும். ஃபாயில் நக்கிராவாக வந்தால் அது நக்கிராவாக மொழிபெயர்க்க வேண்டும். மஃபூலும் பிஹி நக்கிராவாக வந்தால் அதை நக்கிராவாக மொழிபெயர்க்க. இப்ப சொல்லுங்களேன், மாணவி புத்தகத்தை வாசித்தால் எப்படி சொல்றீங்க? கரஅத்னு வரும். எப்படி வரும்? கரஅத், கரஅத்னு வரும். ஃபாயில் என்னமாக மாறும்? அத்தாலிபத்துன்னு மாறும். இந்த தாலிபா தான் என்ன செய்யும் என்றால், இது தாலிபா ஃபாயில், ஃபாயில் முஅன்னஸ், எனவே ஃபியல் முஅன்னஸாக மாறும். சரியா? கரஅத் அத்தாலிபத்து அல் கிதாப, மாணவி புத்தகத்தை வாசித்தார். சரி, இப்ப நாங்க கீழே வாங்க. இங்க பாருங்க, அம்சிலா உதாரணங்கள் தரப்பட்டீங்க.
இந்த உதாரணங்கள் இந்த புக் உங்களோட கைவசம் இருந்தால் இதை பார்த்துக்கொள்ளலாம், புக்ல இருக்கும். இல்லாட்டி நீங்க எழுதிக்கோங்க. பாருங்க, அம்சிலா உதாரணம் என்ன? அக்கலல் ஃபல்லாஹு அத்துஃபாஹ. அக்கல சாப்பிட்டான், அல் ஃபல்லாஹு விவசாயி, அத்துஃபாஹ அப்பிள் பழத்தை. இங்க பாருங்க, அப்ப இது இங்க பாருங்க, அல் ஃபல்லாஹு அத்துஃபாஹ. ஃபல்லாஹுன்றது ஃபாயில், அத்துஃபாஹன்றது என்ன? மஃபூல் பிஹி, அல் மஃபூல். இங்க பாருங்க, கஸலத் ஃபாத்திமத்து ஸௌப. இதுல எது ஃபியல், எது ஃபாயில், எது மஃபூல் பிஹி? யாரும் சொல்லுங்க. ஃபாத்திமா வந்து ஃபாயில், மஃபூல் பிஹி. ஒருத்தர் சொல்லுங்களேன், யார் சரி ஒருத்தர்? கஸரத் வந்து ஃபியல், ஃபாத்திமா வந்து ஃபாயில், ஸௌபு வந்து மஃபூல் பிஹி. அப்ப கஸலத், அப்ப ஏன் கஸலத்னு வந்த? ஃபாத்திமாங்கிறது ஃபாயில் முஅன்னஸ். அப்படி சொல்லணும், ஃபாயில் வந்து முஅன்னஸா வந்தீங்க. ஃபாத்திமாங்கிறது ஃபாயில் முஅன்னஸ், எனவே ஃபியல் வந்து பெண்பாலாக மாற்றப்பட்டது. கதபல் முஃபக்கிரு மகாலத்தன். பாருங்க, மொழிபெயர்க்கின்ற போது இதெல்லாம் பார்க்கணும். கதபல் முஃபக்கிரு மகாலத்தன். அப்ப இங்க பாருங்க, ஃபாயில் அது மாரிஃபாவாக இருக்குது, மஃபூல் அல்லது மஃபூல் பிஹி நக்கிராவாக இருக்கிறது. எப்படி மொழிபெயர்க்கிற பாருங்க, சிந்தனையாளர் ஒரு கட்டுரையை எழுதினார். மகாலத்தன், ஒரு சிந்தனையாளர் ஒரு கட்டுரையை எழுதினார், எப்படி சொல்வீங்க? கதப முஃபக்கிருன் மகாலத்தன். கதப முஃபக்கிருன் மகாலத்தன். குட், கதப முஃபக்கிருன் மகாலத்தன். பாருங்க, சிறுமி பழச்சாறை குடித்தாள். ஷரிபத், இதை நாங்க சேர்த்து வாசிக்கலாம். சேர்த்து வாசிக்கிறதுக்கு நாங்க எப்படி என்ன சொல்றதுக்கு? நாங்க சொல்றதுக்கு நீங்க தஜ்வீதை படிச்சுப்பீங்க. சாக்கினேன், இரண்டு சுக்கூன்கள் ஒன்று சேருதுன்னா, இங்க தால் இருக்கின்ற சுக்கூனும் இங்க லாம் இருக்கின்ற சுக்கூனும் சேரும். எனவே ஷரிபத்தில் பிந்து எப்படி வாசிக்கணும்? ஷரிபத்தில் பிந்துல் அசீர, ஷரிபத்தில் பிந்துல் அசீர, ஷரிபத் அல் பிந்து அல் அசீர. சிறுமி பழச்சாறை குடித்தார். சில நேரத்துக்கு இதான் ஓர்டர், ஃபியல் ஃபாயில் மஃபூல் பிஹி. ஃபாயில் முஅக்கராக வரலாம், ஃபாயில் பின்னுக்கு வரலாம், மஃபூல் முகத்தமாக வரலாம். உதாரணமாக ஷரிபத்தில் அசீர அல் பிந்துன்னும் சில இடங்கள்ல வந்திருக்கும், புத்தகங்கள் இருக்கும். சரியா? ஷரிபத்தில் அசீர அல் பிந்து அப்படி வந்தால் நீங்க விளங்கிக் கொள்ளணும், இங்க ஃபாயில் முஅக்கர் பின்னுக்கு வந்தீங்க, மஃபூல் பிஹி முகத்தம் முன்னுக்கு வந்தீங்க. கஸரத் தாலிபுல் கலம, மாணவன் பேனையை உடைத்தான். கஸரத் தாலிபுல் கலம், கஸர உடைத்தான் ஃபியல், அத்தாலிபு ஃபாயில், அல் கலம மஃபூலுன் பிஹி. இப்ப நாங்க இதுக்கு கஸர என்றால் ஃபியல் மாதி மப்னியுன் அல் ஃபத்ஹா. எப்படி இராப் செய்யறது? கஸர என்றால் ஃபியல் மாதி மப்னியுன் அல் ஃபத்ஹா. சரியா? அது எப்பவுமே மபுனின்னு சொல்லு. மபுனின்னு சொன்னால் அது மாறாது, அப்படியே தான் நீ. சரியா? அப்ப ஏராப் செய்யப்போல இது கசர ஃபிஅல் மாதி மபுனியுன் அலல் ஃபத்ஹா. அத்தாலிப் ஃபாயிலுன் மர்ஃபூஉன் பித்தம்மா. அத்தாலிபுன்றது என்ன? ஃபாயிலுன். இப்படி கேள்வி வந்தீங்கன்னா இப்ப நீங்க விளையாடலாம். அத்தாலிபு சரி, கசர அத்தாலிபு ஃபாயிலுன் மர்ஃபூஉன் பித்தம்மா. அல் கலம மஃபூலுன் பிஹி. நீங்க சொல்லணும் மஃபூல் பிஹி மன்சூபுன் பில் ஃபத்ஹா. நம்ம சொல்றது மன்சூபுன் பில் ஃபத்ஹா. கஸர ஃபியல் மாதி மப்னியுன் அலல் ஃபத்ஹா. الطالب فاعل مرفوع بالضمة. الكلمة مفعول به சரியா மன்சூபுன் பில் ஃபத்ஹா. அடுத்து பாருங்க, ஹரசல் ஃபல்லாஹுல் ஹக்லைனி. இங்க பாருங்க, இப்ப இதுல நீங்க நல்லா விளையாடணும். நாங்க ஏற்கனவே ஜம்முல் முஸக்கர் சாலிம், அல் முஅன்னஸ் சாலிம் எல்லாம் படிச்சுக்கிறோம். ஜம்மு இப்ப அதே மாதிரி முசன்னா படிச்சுக்கிறோம். முசன்னா என்றால் இருமை. இப்ப விவசாயி 2 வயல்களை உழுதான். பாருங்க, அங்க இங்க வந்து நஸ்பு வரல. நாங்க சொன்னோம் முசன்னா வந்து மன்சூபும் பில் யா மர்ஃபூன் பில் அலிஃப். கலமானி தானே, கலமானி சொல்லுவாங்க 2 பேனைகள்.
ஹக்லானி, ஹக்லுன் என்றால் வயல். அல் ஹக்லானி என்று சொன்னால் 2 வயல்கள். அல் ஹக்லானி என்று சொல்றது மர்ஃபூஉன் பில் அலிஃப், அப்படிதான் சொல்றது. இங்க பாருங்க, ஹரஸ ஃபியல் மாதி, அல் ஃபல்லாஹு ஃபாயிலுன் மர்ஃபூஉன் பித்தம்ம, அல் ஹக்லைனி, அல் ஹக்லைனு வரல, ஹக்லைன் வராது. என்றால் முசன்னா ஐனி தான் மாறும், ஆனி ஐனியாக மாறும். எனவே நாங்க இதை இராப் செய்கின்ற போது சொல்லுவோம் மஃஊலுன் பிஹி மன்சூபும் பில் யா. இந்த யாக்கு தான் நாங்க செய்வோம் மன்சூபும் பில் யா. அல் ஹக்லைனி. இங்க பாருங்க, அடுத்து ஜம்முல் முதக்கர் சாலிம் வந்து பாருங்க முசன்னா. அப்ப நாங்க சொல்லுவோம் மஃஊலுன் பிஹி முசன்னா மன்சூபும் பில் யா. காபலத் தபீபானில் முஸ்லிமீன. இங்க பாருங்க, இது 2 வைத்தியர்கள் முஸ்லிம்களை சந்தித்தனர். காபல ஃபியல் மாதி மப்னியுன் அலல் ஃபத்ஹா, தபீபானி ஃபாயிலுன் மர்ஃபூஉன் பில் அலிஃப். எப்படி சொல்றது? மர்ஃபூஉன் பில் அலிஃப். இந்த அலிஃப் தான் நாங்க இங்க ரஃபுல் சொல்றோம். முஸ்லிமீன ஜம்முல் முஸக்கர் சாலிம் மஃஊலுன் பிஹி மன்சூபுன் பில் யா. மன்சூபுன் பில் யா. இங்க இந்த நால், இந்த யா முஸ்லிமீன, அப்படி நீங்க அந்த இருமை பன்மை கல்லம் உங்களுக்கு தெரியும். அதாவது முசன்னா ஆணி ஐனியாக மாறும். முதக்கர் சாலின் ஜம்முல் முதக்கர் சாலின் ஊன ஈனையாக மாறும் நாங்க படிச்சிருக்கிறோம். சரியா? அடுத்தது பாருங்க, ஜம்முல் முஅன்னஸ் சாலின் எப்படி வந்திருக்குது? மதஹத்தில் முதர்ரிசாத்து அத்தாலிபாத்தி. இதுதான் பாயிண்ட். இப்ப இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, இங்க தெளிவாக நஸ்பு செய்யப்பட்டிருக்குது மஃஊலுன் பிஹி. இங்க ஐனீண்டு வந்திருக்குது, ஈனண்டு வந்திருக்குது, முசன்னா ஜம்முல் முதக்கரி சாலிம். ஓகே. ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் பாருங்க, ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் அது அது மன்சூப் தான். சரியா? அது எப்படி வரும்? அதாவது நஸ்ப் எப்படி செய்யும் என்றால் கஸ்ராவை கொண்டுதான் நஸ்பு செய்யும். மதஹத்தில் முதர்ரிசாத், ஆசிரியைகள் பாராட்டினார்கள். அத்தாலிபாத்தி, தாலிபாத்தி, தாலிபாத்தி, தாலிபாத் என்று வராது, மாணவிகளை. மஃஊலுன் பிஹி அஸ்ல் அடிப்படை சட்டம் என்ன? மஃஊலுன் பிஹி நஸ்பு செய்யும், ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹா. ஆனால் ஜம்முல் முஅன்னஸ் சாலிம்ல மட்டும் விளைக்கும். ஜம்முல் முஅன்னஸ் சாலிம்ல மட்டும், சரியா, அது நஸ்புக்கு பதிலாக கஸ்ரா செய்யும். சரியா? அதாவது யுன்சபு பில் கஸ்ரா நியாபத்தன் அனில் ஃபத்ஹா. யுன்சபு பில் கஸ்ரா நியாபத்தன் அனில் ஃபத்ஹா. மதஹத்தில் முதர்ரிசாத்து அத்தாலிபாத்தி. அப்ப தாலிபாத்னு போடப்படாது, ஏன்னா ஜம்முல் முஅன்னஸ் சாலிம். அப்ப மதஹத்தில் முதர்ரிசாத்து அத்தாலிபாத்தி, ஆசிரியர்கள் மாணவிகளை பாராட்டினார்கள். அப்ப இதுல நாங்க முசன்னால, ஜம்முல் முஸக்கர் சாலிம்ல, ஜம்முல் முஅன்னஸ் சாலிம்ல எவ்வாறு நஸ்பு செய்யறது நாங்க சொல்லிடுறோம். அசில் மன்சூப் பில் ஃபத்ஹா தான். அல் கலம, அல் அசீர, மகாலத்தன், அஸ்ஸௌப இருக்குது. இங்க அல் ஹக்லைனி, அல் முஸ்லிமீன, அத்தாலிபாத்தி. அப்ப இது மூன்றும் நீங்க விளைவிக்கணும். 6வது முசன்னா, 7வது ஜம்முல் முதக்கர் சாலிம், இங்க 8வது ஜம்முல் முஅன்னஸ் சாலிம். அப்ப முசன்னா மன்சூபும் பில் யா. சரியா? ஜம்முல் முதக்கர் சாலிம் மன்சூபும் பில் யா. ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் எப்படி? மன்சூபும் பில் கஸ்ரா நியாபத்தன் அனில் ஃபத்ஹா என்று நாங்க சொல்லுவோம். இவ்வளவு தான் இந்த ஃபியல், ஃபாயில், மஃஊலுன் பிஹி. அப்ப ஃபியல் ஃபர்ஸ்ட்க்கு வரும், தொடர்ந்து ஃபாயில் வரும், அடுத்தது மஃஊலுன் பிஹி வரும். ஃபாயிலும் மஃஊலுன் பிஹி ஒருமையாக, அதாவது நகிராவாகவும் வரலாம், மாரிஃபாவாகவும் வரலாம். ஃபாயில் அடையாளம் ரஃபு, தம்மத்தான், தம்மா. மஃஊலுன் பிஹி அடையாளம் நஸ்பு, ஃபத்ஹத்தான், ஃபத்ஹா. முசன்னால, ஜம்முல் முஸக்கர் சாலிம்ல, முஅன்னஸ் சாலிம்ல எப்படி நஸ்பு செய்யணும் அப்படி நஸ்பு செய்யணும். சரியா? முசன்னாலையும் ஜம்முல் முஸக்கர் சாலிம்லையும் மன்சூபும் பில் யா. இங்க மன்சூபும் பில் கஸ்ரா நியாபத்தன் அனில் ஃபத்ஹா. ஃபத்ஹாவுக்கு பதிலாக, பகரமாக கஸ்ராவை கொண்டு அது நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது மஃஊலுன் பிஹி என்றாலும் அது ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் அப்படித்தான் இருக்கும். அதை கொண்ட சட்டம்.
சரி, இப்ப நாங்க பார்ப்போம் இந்த ஃபியல் ஃபாயில் மஃபூல் பிஹிய வச்சு அல்லது இந்த ஜும்லாவை 2 வகையாக பிரிக்கலாம். இது ஒரு அடிப்படையான விஷயம், இது தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல நாங்க இந்த ஃபியல் ஃபாயில் இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இங்க பாருங்க, இதுல விளங்குவோம். நல்லா பாருங்க. இப்ப 6வது 7வது 8வது வசனத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்க. நான் சொல்றேன், இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்க அதை மார்க் பண்ணி கொண்டாங்க. அத பொதுவாக சொல்லுவாங்க, இந்த ஜும்லா ஃபேலியால தான் அது இருக்கும். சரியா? ஜும்லா ஃபேலியால தான் இருக்கும். நான் முதலாவது ஜும்லா ஃபேலியா பார்த்துருப்போம். ஜும்லா ஃபேலியா என்றால் என்ன? ஜும்லா ஃபேலியா என்று சொல்றது வினை சொற்களை கொண்டு ஆரம்பிக்கப்படும் வசனங்கள். இல்லையா? அதாவது நாங்க இப்ப ஏற்கனவே பார்த்த எல்லா வசனங்களும் ஜும்லா ஃபேலியா, அதுதான் அடிப்படை. அப்படித்தான் ஆரம்பத்தில் நாங்க வசனங்களை உருவாக்கி எழுதி பழகும். வினைச்சொல் ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கப்படும் அனைத்து வசனங்களும் அல் ஜும்லத்து அல் ஃபிஅலியா என்று அழைக்கப்படும். கதபல் முஃபக்கிரு அல் மக்காலத. அப்ப இங்க கதபன்னு வந்து இங்க பாருங்க, இந்த 8 உதாரணங்களை நீங்க பார்த்தா அகல, கசலத், கதப, ஷரிபத், கசர, ஹரச, காபல, மதஹத் எல்லாம் ஃபியல் தானே. ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்ற வசனங்கள் வந்து அது நாங்க சொல்லுவோம் வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பிக்கப்படும் வசனங்கள் எல்லாம் ஜும்லா ஃபியாலியான்னு சொல்லுவோம். இந்த ஜும்லா ஃபீலியால ஒரு விஷயத்தை நீங்க விலகிக் கொள்ளணும். அதான் நான் சொல்ல வந்த, இந்த ஃபாயில் இருக்கிற அர்த்தம், இந்த ஃபாயில் ஒருமையாக இருந்தாலும் சரி, இருமையாக இருந்தாலும் சரி, பன்மையாக இருந்தாலும் சரி. இங்க பாருங்க, 6வதுல பாருங்க, 6வது எப்படி இருக்குது? ஃபாயில் நான் சொல்றேன், இந்த ஃபாயில் ஃபல்லாஹ் உண்டு இருக்குது, முஃப்ரத் தானே. இங்களா தபீபானி இருக்குது, முசன்னா. சரியா? இங்கள் அல் முதர்ரிசாத்தும் இருக்குது, ஜம்உ. அப்படித்தானே? சொல்ல அந்த விஷயம் என்னடா, இந்த ஜும்லா ஃபிஅலியால ஃபாயில் ஒருமையாக இருந்தாலும், இருமையாக இருந்தாலும், பன்மையாக இருந்தாலும், இந்த ஃபிஅல் பாருங்க, இந்த ஃபிஅல் பாருங்க எப்படி இருக்கு, ஒருமையா தான் இது, மாறல. 6, 7, 8 உதாரணங்களை பாருங்க. ஹரச, காபல, மதஹத் பெண்பாலாக மாறி இருக்குது. அதை நாங்க ஏற்கனவே சொல்றோம். இப்ப தபீபான், இப்ப உங்களுக்கு தெரியும், காபல நாங்க சர்வு செஞ்சோம், காபல காபலா, அப்படித்தானே? அப்ப இது முசன்னா. ஜும்லா ஃபேலியால ஃபியல் வந்து முசன்னாவாக மாறாது. முதர்ரிசாத் அது ஜம்உ பன்மை, ஆனா ஃபியல் வந்து ஒருமையா தான் இருக்கு. இப்ப முதர்ரிசாத் மதஹ்னான்னு சொல்றல, மதஹத், மதஹதா, மதஹ்னான்னு தானே வரும். அதான் சொல்லுவாங்க, ஜும்லா ஃபேலியால ஃபாயில் வந்து எழுவாய் வந்து முஃப்ரதாக ஒருமையாக இருந்தாலும், முசன்னாவாக இருமையாக இருந்தாலும், ஜம் ஆக பன்மையாக இருந்தாலும், ஃபியல் எப்போதும் ஒருமைதான். அதை நல்லா விளைவிக்கணும். இது தகீருல் ஜும்லா வருகிறது. தகீருல் ஜும்லா ஒருமையை இருமைக்கு மாத்துறது, பன்மைக்கு மாத்துறது போல 4 விடைகளும் கிட்ட நெருக்கமானதாகத்தான் இருக்கு. இந்த வித்தியாசங்களை வச்சுதான் அவங்க என்ன செய்வாங்க, விடையில சின்ன குழப்பங்கள் ஏற்படுத்துவாங்க. அதை நான் சொன்ன நகுன்றது நுணுக்கம். எனவே இந்த ஃபியல் என்றது எப்படி வரும், ஃபாயில் என்றது எப்படி வரும், மஃபூல் பிஹி எப்படி வரும்ன்றது கிளியராக இருந்தால் உங்களுக்கு சந்தேகம் வராது. விளையாட சரி. ஜும்லா ஃபியாலியால ஃபாயில் ஒருமையாக, இருமையாக, பன்மையாக இருந்தாலும் ஃபியல் வந்து நாங்க சொல்லுவோம் பயனிலை வந்து எப்போதும் ஒருமையாக இருக்கும் என்ற விஷயத்துல தெளிவாக இருக்க வேண்டும். அப்பதான் ஜும்லா இஸ்மியாக விளங்கலாம். சரியா? சரி, இப்ப பாருங்க, இப்ப ஜும்லா ஃபேலியாண்டால் என்ன? வினை சொற்களை கொண்டு ஆரம்பிக்கப்படும் வசனங்களை நாங்கள் ஜும்லா ஃபேலியா என்று அழைப்போம். அப்ப அதுல நீங்க விளைவிக்கணும், ஃபாயில் ஒருமை, இருமை, பன்மையாக இருந்தாலும் ஃபியல் ஒருமையா தான் இருக்கும். கதபல் முஃபக்கிர், உதாரணமா சொல்லுவோமே, 2 சிந்தனையாளர்கள் கட்டுரையை எழுதினார்கள். எப்படி சொல்றது? 2 சிந்தனையாளர்கள் கட்டுரையை எழுதினார்கள். எப்படி சொல்லலாம்? 2 சிந்தனையாளர்கள் கட்டுரையை எழுதினார்கள். கதபல் முஃபக்கிரானி அல் மகாலத. சிந்தனையாளர்கள் கட்டுரையை எழுதினார்கள். எப்படி சொல்லுவீங்க? சிந்தனையாளர்கள் கதபல் முஃபக்கிரூனல் மகாலத.
அப்ப பாருங்க கதபல் முஃபக்கிர் கதபல் முஃபக்கிரானி கதபல் முஃபக்கிரூன எப்படி வந்தாலும் கத்தபன்னு இருக்குது. சரியா? ஓகே. ஜும்லா இஸ்மியா என்றால் என்ன? ஜும்லா இஸ்மியா என்றால் பெயர் சொற்களை கொண்டு ஆரம்பிக்கப்படும் வசனங்கள் அல்லது ஃபாயிலை கொண்டு ஆரம்பிக்கப்படும் வசனம். அப்படி சொல்லுவோம். ஏற்கனவே ஃபியலை கொண்டு தானே அது வினை சொற்கள் என்று சொல்லுவோம். இங்க பெயர் சொற்கள் ஃபாயிலை கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்ற வசனங்கள். உதாரணமாக சொல்லுவோம். இப்ப இதே வசனம் கதபல் முஃபக்கிரு அல் மகாலத்தை அல் முஃபக்கிரு கதபல் மகாலத்தை. மாடர்ன் அரபிக் லாங்குவேஜ்ல வந்து ஜும்லா இஸ்மியாவை பயன்படுத்துறது கூட. நீங்க கைட் புக்ல பார்த்தா விளங்கும். ஜும்லா ஃபிஅலியாவை விட ஜும்லா இஸ்மியாவை பயன்படுத்துற வீதம் கூடுதலாக இருக்கும். சரி பாருங்க, அல் முஃபக்கிரு கதபல் மகாலத்தை. அப்ப இங்க பாருங்க ஃபாயில் பெஸ்ட்டுக்கு வந்துச்சு. அடிப்படை என்ன நாங்க பார்த்தோம்? ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி. அது ஜும்லா ஃபிஅலியா. இப்ப ஜும்லா இஸ்மியா என்னென்றால் ஃபாயில் பெஸ்ட்டுக்கு வரும், அப்புறம் ஃபியல் வரும், அதுக்கு பிறகு என்ன வந்து இது மஃபூலும் பிஹி வரும். இங்க ஃபாயில் அது பெயர் சொல். ஃபாயில் எப்ப பெயர் சொல்ல தானே இருக்கும் ஃபாயில். சரியா? இது ஃபியல். ஃபாயில் ஃபியல் மஃபூலும் பிஹி என்று சொல்லுவோம். எழுதி சரியா? மஃபூலும் பிஹி. ஓகே. அப்ப பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பித்து அதுல நீங்க பலன்களோடும் என்னென்றால் இதுலதான் வித்தியாசம் இருக்கும். இப்ப இதுல சர்வ் செய்யும். இப்ப அல் முஃபக்கிரு கதபல் மகாலத்தை தானே, அதாவது சிந்தனையாளர் கட்டுரையை எழுதினார். 2 சிந்தனையாளர்கள் கட்டுரையை எழுதினார்கள் என்று சொன்னால் நாங்க சொல்லுவோம் அல் முஃபக்கிரானி. எப்படி சொல்றது? كتب المقال அல் முஃபக்கிரானி كتب கதபா கதபா. அதே மாதிரி அது முஅன்னஸாக இருந்தால் அல் முஃபக்கிரதானி கதபதா மாத்தோம். சரியா? அல் முஃபக்கிராத்து வந்தால் كتبت கதபுன கதபத் கதபதா كتبنا கதப்ன. சரியா? பாருங்க அல் முஃபக்கிரானி கதபா அல் மகாலத. அப்ப இது மாறும். அல் முஃபக்கிரூன வந்தால் எப்படி சொல்றது? அல் முஃபக்கிரூன كتبوا அல் முஃபக்கிரூன கதபு. சரியா? அல் முஃபக்கிரூன கதபு. அப்ப இதுல ஜும்லா இஸ்மியால் என்ன நடக்கும்னால் சொன்னால் ஃபாயில் ஒருமையாக இருந்தால் ஃபியல் ஒருமையாக இருக்கும். ஃபாயில் இருமையாக இருந்தால் ஃபியலை ஒருமையாக மாற்றும். சரி, ஃபாயில் இருமையாக இருந்தால் ஃபியலையும் இருமையாக மாற்ற வேண்டும். ஃபாயில் பன்மையாக இருந்தால் என்ன செய்யணும்? ஃபியலையும் பன்மையாக மாற்ற வேண்டும். அதே போல அது ஆண்பால் பெண்பால் வித்தியாசங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். சரியா? இதுதான் ஜும்லா ஃபியலியாவுக்கும் ஜும்லா இஸ்மியாவுக்கும் வித்தியாசம். ஃபியலை கொண்டு ஆரம்பித்தால் வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பித்தால் ஜும்லா ஃபியலியா, பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பித்தால் ஜும்லா இஸ்மியா. ஜும்லா இஸ்மியால் என்ன ஸ்பெஷல் என்றால் ஜும்லா இஸ்மியால வந்து அந்த ஃபாயில் அல்லது அந்த பெயர் சொல் ஒருமையாக இருந்தால் ஃபியல் ஒருமையாக இருக்கும், அல்லது அந்த பெயர் சொல் ஃபாயில் இருமையாக இருந்தால் வினைச்சொல்லை இருமையாக மாற்ற வேண்டும். ஃபியல் அல்லது அந்த பெயர் ஃபாயில் அல்லது அந்த பெயர் சொல் பன்மையாக இருந்தால் என்ன செய்யணும்? வினைச்சொல்லையும் பன்மையாக மாற்ற வேண்டும். அப்ப இது மிக முக்கியமான அடிப்படையான வித்தியாசங்கள். அப்ப ஜும்லா இஸ்மியாலையும் எங்களுக்கு வசனங்கள் எழுதலாம், ஜும்லா ஃபியலியாலையும். ஜும்லா ஃபியலியா தான் அடிப்படை, ஜும்லா இஸ்மியாலையும் என்ன செய்யலாம்? எழுத முடியும்.